ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது நிறைய போஸ்டிங், அதாவது யூபிஎஸ்சி, அதாவது கலெக்டர் அந்த மாதிரி ரோலுக்கோ, இல்லை போலீஸ் ஆகிறதுக்கோ, ஐபிஎஸ் ஆகிறதுக்கோ, இல்லை இன்னும் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்சிசி, நிறைய 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 எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் எக்ஸாம். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை எப்படி என்னென்ன சிலபஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்ஸ், எக்ஸாம் டேட்ஸ் எப்போ என்ன எல்லாமே வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா, இவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து ஒரு இது விட்டுருக்காங்க, விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. அதிலே வந்து என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறமா வந்து புக்ஸு எல்லாமே வந்து அதிலே வந்து அவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது வந்து நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இதுலேயும் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லை எந்த எக்ஸாமோ வந்து அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட புக்ஸு, எல்லா புக்ஸும் என்சிஆர்டி புக்ஸோ இல்லை என்ன புக்ஸ் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் வேணாலும் சரி, என்ன புக்ஸ் வேணாலும் நம்ம இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மார்க் டெஸ்ட், அதாவது இது ஏதாச்சும் நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட்டு இதுக்கு வந்து எழுதி பார்க்குறதுக்கு மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா? அதாவது நிறைய டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. எது வேணாலும் நம்ம வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து நம்ம படிச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்குள்ளே வந்து எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே வந்து மேலே இங்கே பார்த்தோம் அப்படின்னா பதிவு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ரெஜிஸ்டர் ஆஸ் அ கேண்டிடேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார்மு. ஜஸ்ட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் அப்பா நேம், அம்மா நேம் எல்லாமே கொடுத்துட்டு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஃபுல்லாக பதிவு செய்க, அதாவது ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்ப வந்து லாகின் பண்ணி இந்த எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ இதை வந்து யூஸ் பண்ணி நல்லா படிங்க. நல்லா படித்து வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுலேயே வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸ், நமக்கு என்னென்ன எலிஜிபிள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் வந்து இப்படி தான் வரும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் இருக்கு இல்லையா? அந்த கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். அப்ளை லிங்க்னு கொடுத்துருப்போம். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ஆட் பேஜ் வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 பேஜ் ஆட் பேஜ் வரும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆயிரும். சரியா? இங்கே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கு இல்லையா? ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 100% இருந்ததுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? வெயிட் கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 100% வரப்போகுது. 100% வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் டேப் டு கோ ஃபார் லிங்க் வந்துச்சு இல்லையா? அதை கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாப்பப் இருந்துச்சுனாலும் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 100% வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்தா நமக்கு வந்து வெப்சைட் அந்த ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கலாம் ரெகுலராக. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்தாச்சு, ஸ்க்ரோல் டவுன் பண்ணியாச்சு, கெட் லிங்க் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ரீடைரக்டிங் ப்ளீஸ் வெயிட். ஓகே, இப்படி தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து இது கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். சரியா? ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் இருக்கு இல்லையா? உள்நுழை லாகின் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி தான் வந்து இந்த இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பதிவு செய்க ரெஜிஸ்டருக்கு வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? கொடுத்தீங்கன்னா தான் வந்து இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். ஓகே, லாகின் கொடுத்து நம்ம சொன்னபடி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். அதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அப்புறம் கரெக்டாக வந்து எக்ஸாம் டேட்ஸ் அப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.